இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த சின்ன விளக்கத்தோட தலைப்பு அன்பின் விதை. சரி வாங்க, இதை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பழங்கால வாக்கு நமக்கு வழிகாட்ட போகுது. இந்த வரிகளை கொஞ்ச நேரம் பாருங்க, இதோட ஆழம் என்னன்னு யோசிங்க. இப்போதைக்கு இது புரியலனாலும் பரவாயில்ல, ஒரு அழகான குட்டி கதை மூலமா இதோட அர்த்தம் என்னன்னு நாம பார்க்கலாம். கடைசியில உங்களுக்கே ரொம்ப தெளிவா புரியும். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். அன்யா அப்படின்னு ஒரு குட்டி பொண்ணு. ஒரு நாள் அவளோட பாட்டி அவளுக்கு ஒரு பரிசு கொடுக்கறாங்க. அது சாதாரண பரிசு இல்ல, அவ வாழ்க்கை முழுக்க ஞாபகம் வச்சுக்க போற ஒரு பரிசு. பாட்டி ஒரு சின்ன செடிய களிமண் தொட்டில வச்சு கொடுக்கறாங்க. இத நீதான் பாத்துக்கணும்னு சொல்றாங்க. ஆனா அன்யாவுக்கு அது ஒரு பெரிய பொறுப்பா தெரிஞ்சுது. அவ அது ஒரு உயிரா பார்க்கல, வெறும் ஒரு வேலையா, ஒரு டாஸ்கா தான் பார்த்தா. இதுல அன்புக்கெல்லாம் இடமில்ல, கடமைக்கு செஞ்சா போதும்னு முடிவு பண்ணிட்டா. அவ எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா செஞ்சா. தண்ணிய கரெக்டா அளந்து ஊத்துறது, சரியான வெயில்ல கொண்டு போய் வைக்கிறது, ஒரு புக்ல என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ அத்தனையும் ஃபாலோ பண்ணா. ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்ல. ஆனா எல்லாமே ஒரு கடமைக்கு தான். ஆனா இங்க தான் ஒரு சிக்கல் வருது. அன்யா இவ்ளோ கச்சிதமா எல்லாத்தையும் செஞ்சும் ஏதோ ஒன்னு சரியில்லை, ஏதோ தப்பா போயிட்டு இருக்கு. அந்த சின்ன செடி அவளோட இந்த பெர்ஃபெக்ஷன்லாம் கண்டுக்கவே இல்ல. அதோட இலைங்கள் எல்லாம் வெளிரி போய் ரொம்ப சோகமா தொங்கிட்டு இருந்துச்சு. பார்க்கவே பாவமா, உயிரே இல்லாத மாதிரி நாளுக்கு நாள் வாடிக்கிட்டே போச்சு. அன்யாவுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அவளுக்கு ஒரே விரக்தி. நான் எல்லாமே கரெக்டா தானே பண்றேன், அப்புறம் ஏன் இது வளரவே மாட்டேங்குது அப்படின்னு புலம்புறா. இங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அவ செஞ்ச வேலைய பத்தி தான் யோசிச்சா. ஆனா அந்த வேலைக்கு பின்னால இருக்க வேண்டிய அன்பை பத்தி அவ ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. இந்த மாதிரி ஒரு குழப்பமான நேரத்துல தான் நம்ம கதையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருது. அது யாருன்னா அவளோட பாட்டி தான். அவங்க ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்கறாங்க. பாட்டி சொல்றாங்க, என் கண்ணு, நீ செடிக்கு தண்ணி ஊத்துற, வெயில்ல வைக்கிற, எல்லாம் சரி. ஆனா ரொம்ப முக்கியமான ஒன்ன மறந்துட்ட. அது உண்மையாவே உயிர் வாழணும்னா அது கூட நீ வச்சிருக்கிற அந்த தொடர்புல அன்பு இருக்கணும். பாருங்க, வெறும் செயல்கள் முக்கியம் இல்ல, அதுக்கு பின்னால இருக்கிற உணர்வு தான் முக்கியம்னு எவ்வளவு அழகா சொல்லிட்டாங்க. அப்பதான் அன்யாவுக்கு புரியுது, அவளோட மொத்த அப்ரோச்சும் மாறுது. கடமைக்கு செஞ்ச அந்த பழைய வழியை விட்டுட்டு இதயத்திலிருந்து பாத்துக்கிற புதிய வழிக்கு வர்றா. இனிமே அந்த செடி அவளுக்கு ஒரு வேலை இல்ல, ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி. அதுக்கு தண்ணி ஊத்தும் போது மெதுவா பேசுறா, அதோட இலைகளா அன்பா தொடுறா. இப்போ அந்த உறவுல ஒரு உயிர் வந்த மாதிரி இருந்துச்சு. சரி, அன்யா இப்படி மாறினதுனால என்ன ஆச்சு? வாங்க கதையோட முடிவையும் அதோட ஆழமான அர்த்தத்தையும் பார்க்கலாம். மெதுவா ஒரு அதிசயம் நடக்குது. அந்த இலங்கையெல்லாம் நல்ல அடர்பச்சை நிறத்துக்கு மாறுது. செடி நல்லா உயரமா வலுவா சூரியனை நோக்கி நிமிர்ந்து நிக்குது. செழிப்பா வளர ஆரம்பிக்குது. பாத்தீங்களா, எப்போ அன்பு உள்ள வந்துருச்சோ அந்த செடிக்கே உயிர் வந்துருச்சு. வெறும் கடமையா இருந்த ஒரு விஷயம் இப்போ ஒரு அழகான உறவா மாறிடுச்சு. இப்போதான் நாம ஆரம்பத்துல பார்த்த அந்த வரிகளோட உண்மையான அர்த்தம் நமக்கு புரியுது. நம்ம வாழ்க்கையும் அந்த செடி மாதிரி தான். நம்ம உடம்பு அது வளர்ற தொட்டி மாதிரி. நம்ம உயிருக்கும் உடம்புக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. ஆனா அந்த தொடர்பு அன்பான செயல்கள் செய்யும் போதுதான் உண்மையாவே செழிக்குது. அப்போ இதிலேந்து நாம கத்துக்க வேண்டியது என்ன? நம்ம ஆன்மா நம்ம உடம்போட இணைஞ்சிருக்கிறதோட ஒரே நோக்கம் ஒரு அன்பான வாழ்க்கைய வாழ்றதுக்கு தான். நம்ம உடம்புங்கிறது ஒரு கருவி. அந்த உயிருக்கும் உடம்புக்கும் இருக்கிற தொடர்பு அன்பை வெளிப்படுத்தவும் அன்போட வாழவும் தான். அதுதான் நம்ம வாழ்க்கையை உண்மையிலே அர்த்தமுள்ளதா மாத்துது.